எல்லோருக்கும் வணக்கம். On behalf of MGM Healthcare, it's my privilege to extend our heartfelt gratitude to conclude this very special occasion, the felicitation of our selfless donors. At the outset, I extend my sincere gratitude to our chairman, Thiru M.K. Rajagopalan, and our directors, Dr. Prashant Rajagopalan and Dr. Ujita Rajagopalan. Their vision and steadfast commitment to ethical and compassionate care have been instrumental in positioning MGM as one of the foremost institutions in the country in the field of organ transplantation. I extend my sincere thanks to our distinguished dignitaries and guests for gracing this event with their presence and for their kind words of encouragement. Your support strengthens our mission and motivates us to continue this noble work. I would like to thank the donors and their families. Your courage, your compassion and generosity have not only saved lives but inspired us all. Listening to you speak today has really brought tears to our eyes, and we understand today the impact of what we are doing. For us, it's a routine work, what we are doing in the hospital. But when we listen to your stories today, it literally brought tears to our eyes, and thank you for sharing that with us. You remind us of Anna Nagar, Mr. M.K. Mohan. Welcome, sir. காலை வணக்கம் அனைவருக்கும். எம்ஜிஎம் வந்து என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் போல். ஏன்னா இந்த கொரோனா பீரியடில் வரும்போது ராஜகோபால் சார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணார். பிரசாத் சாரும் வரும்போதெல்லாம் நைட் ராத்திரி 1 மணி 2 மணி கேட்கும் போதெல்லாம் பெட்டு கொடுத்தாங்க. அதாவது பெரிய கோடீஸ்வரர் வீட்லேயே வந்தது, அவள் பெட்டே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜகோபால் சார் ராத்திரி அன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணி எடுத்துட்டு அவங்க உயிரியை காப்பாற்றி கொடுத்தார். அவர் ஒரு எம்பி, அது எங்கள் கட்சியோட இல்லை, அவர் ஏடிஎம்கே எம்பி. அங்கே வந்து இங்கே சேர்ந்து அவர் உயிரை காப்பாற்றி கொடுத்தார். ரொம்ப நன்றி ராஜகோபால் சாருக்கு, பிரசாத் சாருக்கு. அதே போல் சார் வந்து ரொம்ப ஹார்ட் இதெல்லாம் பண்ணதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிஎம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இது எடுத்துகிட்டு வந்திருக்கார். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நேராக போய்ட்டு வில்லேஜில் போய் இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அது உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணித்தரேன். ஏன்னா இவங்களாம் பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணிலே தண்ணி வந்துடுச்சு. ஒரு அம்மாவுக்கு வந்து சொன்னேன், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. நீங்கள் வாங்கம்மா, நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஒரு 500 பேர் படிக்க வைக்கிறேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அது பண்ணுறேன். அதே போல் கொரோனா பீரியடில் ஹாஸ்பிட்டல்ஸ் பத்திரத்தால் எங்கெல்லாம் கேட்டு எம்ஜிஎம் இதில் காந்தி ஹாஸ்பிட்டல் 100 பெட்ஸ் போட்டேன், கேஎம்ஸில் 100 பெட்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் கார்பரேஷன்லேருந்து இது வந்துடும், லிஸ்ட் வந்துடுங்க, யாருக்கு வீட்டுக்கு சொல்லி ஒரு 10 பேர் வச்சுருந்தோம். கார்த்திக் ஹாஸ்பிட்டலில் சொல்லி அனுப்பிச்சிட்டே இருந்தோம். 10ல் 25 பேர் வச்சு 10 பேர் மொத்த பேருக்கு அனுப்பிச்சி விட்டோம். அதில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஒர்க் பண்ணாலும் நான் சொல்லி தரேன். இது வந்து இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்கிறோமா. நன்றி, வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் present here. Truly honored to be a part of this event. மன நிறைவாக ஒரு சில இடங்களுக்கு நம்ம போயிட்டு வருவோம். பொதுவாக ஹாஸ்பிட்டல்னு நம்ம வரும்போது ஒரு பதற்றத்தோட, ஒரு பயத்தோட, படப்படன்ட்டு தான் வருவோம். அந்த கேம்பஸே அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உறவுகள் வந்து ஏதாவது ஒரு ஆபத்தில் இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கேம்பஸில் இங்கே வந்து நிற்கும்போது அவ்வளோ ஆத்மார்த்தமாக, அவ்வளோ மன நிறைவாக இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து ஆரோக்கியம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு அந்த இறைவன்கிட்ட வேண்ட தோணுது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இந்த ஈவெண்ட்டை நான் பார்க்குறேன். பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கும் இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வர்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்திருக்கிற பல பேரோட முகத்தில் டாக்டர் தியாகராஜன் சாரை பார்க்கும்போது ஒரு நன்றியை என்னால் பார்க்க முடிஞ்சுது. உங்கள் கண்கள் வந்து அவரை பார்த்து அவ்வளோ நன்றி சொல்லிச்சு. நீங்கள் கோத்ரூ பண்ண விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த அந்த ஒரு தருணமும் இங்கே இந்த மேடையில் ஒரு நொடி உங்கள் கண்களில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. டாக்டர் தியாகராஜன் சார், big congratulations to you and your team, especially to the MGM management for supporting you to do a lot of good deeds. பணம் அது மட்டும் இல்லாமல், பணம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உயிரை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் கார்ப்பரேட் பேக்ரவுண்டில் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த எண்ணம் வராது. அப்படி வருதுங்கும் போது நம்ம அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன். அண்ட் செகண்ட்லி, இங்கே வந்தவங்க
ஒருத்தர் வந்து ரொம்ப அழகாக ஒரே வார்த்தையில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னுடைய கணவர் என்னுடன் இருந்திருந்தால் என் குடும்பம் மட்டும்தான் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் என் கணவரின் மனைவிக்கு பிறகு 9 குடும்பங்கள் இன்று சந்தோஷமாக அவங்க கூட இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸோடு இருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன்னாங்க. இதை விட வேறு என்னங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும்? இதை விட வேறு என்ன சொல்ல முடியும் ஒரு ஆர்கன் டொனேஷனை பற்றி? அண்ட் லிவர் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான ஒரு செர்மனியில் இருக்கிறதால கடவுள் எவ்வளோ அழகாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மிராக்குலஸாக நீ வெட்டி எடுத்துக்கோ, நான் மறுபடியும் வளர்த்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அந்த ஒரு அற்புதமான உறுப்பை நம்ம வந்து மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலக அளவில் பலர் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேரை என்னுடைய கண்களால் நான் பார்த்துருக்கேன். We need to create awareness towards alcohol consumption also when we talk about liver, because that is one of the major damages which happens to liver because of the alcohol consumption. அது வந்து நம்ம நிறைய அதுக்கான அவேர்னஸ் வந்து கிராமங்களில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்ன மாதிரி கிராமங்களில் இதை பற்றி நிறைய அவேர்னஸ் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். அது வந்து நம்மளுடைய ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சைலண்ட் ஹீரோஸ் டு த ஃபேமிலி நீங்கள் எல்லாரும். ஏன்னா உங்களில் பலர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவே தானம் பண்ணியிருப்பீங்க, பலர் வந்து மறைவுக்கு அப்புறம் தானம் பண்ணியிருப்பீங்க. இங்கே இருக்கிற சைலண்ட் ஹீரோஸ் அத்தனை பேருக்குமே ஒரு பிக் 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 இந்த கரகோஷம்ங்கிறது உங்கள் பாதங்களை தொட்டு நான் வந்து வணங்குறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி இந்த சாட்டர்டே மார்னிங் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு டேக்அவே மார்னிங்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தியாகராஜன் சார். ஒன்ஸ் அகெயின் டு த மேனேஜ்மெண்ட் அண்ட் டு த போர்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இட்ஸ் கிரேட். நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும். நம்ம வந்து ஒரு உறுப்பு கொடுத்து ஒருத்தரை வாழ வைக்கும்போது அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம், அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய இடம் கொடுக்குறோம், அவங்க வந்து இன்னும் விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு லைஃப் ஸ்பேன் கொடுக்குறோம். இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஜெய் ஹிந்த். வணக்கம். சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். டாக்டர் சொன்ன மாதிரி அதிக வயதுள்ள இந்த சிகிச்சைக்கு உட்பட்ட ஒரு மனிதன் நான். என்னுடைய பெயர் ராஜேந்திரன். 77 வயதில் நான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனை இந்த மருத்துவமனையிலே செய்து கொண்டேன். பலரும் 60 வயதுக்கு மேல் இது தேவையில்லை என்று பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வயது ஒரு தடை இல்லை என்பது பொதுமக்களே சொல்ல வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு இன்றைக்கு இந்திய சராசரியை விட 7 மடங்கு அதிகமாக உடல் உறுப்பு கொடையில் இந்தியாவிலேயே இன்றைக்கு முன்னணியில் இருக்கின்ற ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஆனாலும் இதை மேலும் அதிகமாக நாம் வளர்த்தெடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். எனக்கு முன்னாலே பேசிய ஒரு சகோதரி சொன்னார்கள், தங்களுடைய கணவருடைய அந்த இறப்பின் காரணமாக அவருடைய உடல் உறுப்புகள் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வாழ்க்கையிலே துயரமடைந்தாலும் இந்த உறுப்புகள் பல்வேறுடைய உடலிலே இருக்கிறது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த உணர்வுகள் தான் இன்றைக்கு வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு உணர்வுகளாக இருக்கிறது. இது குறித்து சில நம்பிக்கைகள், அச்சங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. உடல் உறுப்பை எடுத்து விட்டால் உருவச் சிதைவு வந்துவிடும் என்று ஒரு அச்சம் இருக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இருந்துவிட முடியாது. ஒரு டோனருக்கு அவருக்குரிய மரியாதையோடு உரிய கவனிப்போடு தான் அத்தனை சிகிச்சைகளும் செய்ய முடிகிறது. அதனால் அவருடைய உடல் தோற்றத்திலே எந்த மாற்றமும் இருக்காது. அவர்களுக்கு இறுதி சடங்குகள் நடப்பதில் ஏதேனும் பாதிப்புகள் வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பயத்திற்காக தேவையும் இல்லை. அதைகளை நாம் கடந்து வந்து நம்முடைய உறுப்புகள் மற்றவர்களுக்கு பயன்படுகிறது, அவருடன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற உணர்வு தான் நமக்கு அதைவிட மிகச்சிறந்த மகிழ்ச்சியையும் திருப்தியும் தரக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கிற காரணத்தினால் நாம் நிச்சயமாக நாம் பார்க்கிறோம், நம் கண் ஒருவரிடம் இருக்கிறது, நம் இதயம் ஒருவரிடம் இருக்கிறது, நம்முடைய லங்ஸ் ஒருவரிடம் இருக்கிறது, நம் கிட்னி ஒருவரும் இருக்கிறது,
நம்மளோடு இருந்திருக்கிறவர் இல்லாவிட்டாலும் அவருடைய உறுப்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு தான் அந்த நம்முடைய நம்பிக்கைகளை விட சடங்குகளை விட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு அதைவிட மேலானது. இன்னும் சொல்லப்போனால் மனிதத்தில் ஆன்மீகம் என்று பேசுகிறோம். ஆன்மீகம் மனிதத்தை உள்ளடக்கிய ஆன்மீகம் என்று நாம் கருதுவோம் என்று சொன்னால் இது மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகமாகவும் அந்த பார்வையிலையும் நீங்கள் இதை பார்க்க வேண்டும். எனவே இது மிகச்சிறந்த உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளிலே இன்றைக்கு இது மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக USA போன்ற நாடுகள், ஸ்பெயின் போன்ற நாடுகள், ஸ்பெயின், குரோஷியா போன்ற நாடுகளில் அனைத்து குடிமக்களுக்கும் இந்த உடல் உறுப்பு கொடுப்பதற்கான உரிமை சட்ட ரீதியாக வழங்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய உடல் கொடுக்க வேண்டாம் என்று யாராவது எழுதி வைப்பவர்களுக்கு தவிர அத்தனை பேருக்கும் உடல் உறுப்பு கொடுப்பது என்பது அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையாக இருக்கிறது. எனவே 45-50% மேல் அங்கே உடல் உறுப்புகளுடைய சிகிச்சைகள் தாராளமாக நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே அது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு செய்தி, என்னுடைய வருத்தம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல திட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கிற போது அதில் இருக்கிற சில குறைபாடுகள் தான் மிகப்பெரிய அளவிற்கு பெரிதாக பேசப்படுகிறது. நாம் ஒரு சட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த சட்டம் மக்களுக்கு சென்று அடைவதை விட அதில் தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நான் சில செய்திகளை பார்க்கிற போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கிட்னி திருட்டு போகிறது என்று போடுகிறார்கள். இதை பார்க்கிற போது ஒரு எதிர்மறையான உணர்வு தான் மக்களுடைய உள்ளத்திலே பதிகிறது. கிட்னி எப்போதும் திருட்டு போவதற்கு வழியில்லை. யாரோ முகமுடி அணிந்து கொண்டு இரவிலே 2 மணிக்கு ஒரு வீட்டிற்கு போய் ஒரு வீட்டில் இருக்கிறவருடைய கிட்னியை யாரோ திருடி கொண்டு யாரும் போவது கிடையாது. அப்படி நடக்கவும் முடியாது. எனவே அந்த கிட்னி என்பது சரியான முறையில் முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த திருட்டு என்ற ஒரு சொல்லை நாம் ஊடகங்களில் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு புனிதமான, உன்னதமான, மற்றவர்களுக்கு உயிர் தரக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தினுடைய நோக்கத்தை மக்கள் மனத்திலே ஒரு தவறான சமிக்கைகளை உருவாக்குவதாக இருக்கிறது என்பதை ஊடகங்கள் கவனித்துக் கொண்டு இதை ஒரு ஸ்கேண்டல் என்பதற்கான பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இதில் நடக்கின்ற உயிர் தருகின்ற ஒரு தொண்டு, இது சேரிட்டபிள் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இது ஊடகங்கள் பார்த்து இதை மனித கண்ணோட்டத்தோடு வளர்த்திருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து, இன்னும் சொல்லப்போனால் சொல்கிறப்ப டிரைவிங் லைசன்ஸ் நம்ம எடுக்கிறப்ப அதில் ஒரு காலம் இருக்குது. நீங்கள் டோனர் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களா என்று டிரைவிங் லைசன்ஸில் ஒரு காலம் கேட்குறாங்க. ஆனால் பல டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறப்பயே அவங்களே நோ அப்படின்னு சொல்லி பெஸ்ட் பண்ணிடுறாங்க. மற்றவங்களோட ஆப்ஷன் உங்களுடைய கருத்தை நான் கூட கேட்கறது இல்லை. அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்ஷனை கட்டாயம் கேட்கணும். அப்படி ஒரு டோனர் இருக்குன்னு சொன்னால் நான் கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லணும். பல பேருக்கு அந்த லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு அந்த ஆப்ஷனை பார்த்தா நோன்னு அவங்களே போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக்கணும். சமூகத்தில் பல பழைய பிற்போக்கு சிந்தனைகளுக்கு மாறாக மனிதத்தை வளர்க்கக்கூடிய, அதாவது பல ரிச்சுவல்ஸ் இருக்கலாம், சடங்குகள் இருக்கலாம், எல்லா உறுப்பும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய, எல்லா ரத்தமும் மற்றவர்களுக்கு ஒரு உறுப்பு ரத்தம் இன்னொருக்கு பொருந்துற மாதிரி இன்னொருடைய உறுப்பு பொருத்தமாக பொருந்துங்கிறப்ப மனித சமூகத்தில் இருக்கின்ற பாகுபாடுகளை தடுப்பதற்கான ஒரு பெரிய மனிதமும் இந்த உடல் உறுப்பு கூட இதில் இருக்கு. இது ஒரு சமூக சமத்துவத்துக்கும் இதில் இருக்கு அப்படிங்கிற பார்வையும் நாம் எல்லாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி சார். I'll just like to share the incident, what I faced 1.5 years ago. This mishap happened to my son, Pranav. He met with an accident and he passed away. So the immediate thing came to our mind is, especially my wife is there, Gomati. She instantly took a decision to donate the organs. I don't know what was the instinct in her at that point in time when generally family think what needs to be done in future, but then she had the courage to voluntarily tell that we are ready for the organ donation, and MGM Healthcare had really helped at that point in time to fast track the entire process. So time was a key thing at that point in time. So they seamlessly helped, and in addition to that, I forgot the name of the organization from the Tamil Nadu government, where they facilitated the entire process, and then he had the opportunity to donate almost 6 organs, and six families got benefited through that process. And
and it gives great solace to us and to our family. Thank you so much. Thank you, sir. Thank you so much. அடுத்ததாக we would like வருடத்துக்கு முன்னால் இறந்து விட்டோம். அவனுடைய உறுப்புகளை தானம் பண்ணவும் அவன் இருக்கும்போதும் எல்லாருக்கும் உதவியாக இருப்பான். இப்பொழுதும் அவன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். எல்லோருக்கும் நன்றி. என்னுடைய பேர் கீதா, என் கணவர் பேர் நடராஜன். அவர் பிபி அதிகமானால் ஸ்ட்ரோக்னால இப்போ 8 மாதம் தான் ஆகுது அவர் இறந்து. அவருடைய உடல் உறுப்பு எல்லாத்தையுமே நாங்கள் பாண்டிச்சேரி மகாத்மாவில் டொனேட் பண்ணிட்டோம். இதுக்கு மோட்டிவேட் பண்ணது என் சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க, எனக்கும் அதில் இருந்தது. நான் பகுதி நேர ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மாதம் 12,500 ரூபாய் சம்பளம் எனக்கு. அதை வச்சு தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃபேமிலியை. சாதாரண இப்போ நீங்கள் இந்த டொனேட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, இது நிறைய கிராமத்துலாம் தெரியல. நான் விருதாச்சலம் மாவட்டம் முகாசப்பரூரில் இருக்கேன். இது நிறைய வில்லேஜஸ்க்குலாம் தெரியல. எனக்கு ஒரு எப்படின்னா ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஆட் போடுறாங்க, நம்ம ஒரு மெகந்தி வைக்கணும்னா எதுக்கோ ஒரு ஆட் போட்டுட்டு தான் இருக்காங்க டிவியில். இதுக்கு ஒரு ஆட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தாட் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பற்றி தெரியல, வில்லேஜ்லாம் சுத்தமாக தெரியல இது. அதுக்காக இங்கே இருக்கவங்க ஏதாவது ஒரு மோட்டிவேட் பண்ணி தயவுசெய்து வில்லேஜில் இருக்கவங்களுக்கு இது பாப்புலேஷன் பண்ணணும். அதுக்காக தான் நான் இதை கேட்டுக்கிறேன். நிறைய பேர் இதை நான் காசுக்காக வித்துட்டேன்னு கூட எங்கள் ஊரில் அவங்களுக்கு வில்லேஜ் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் இது எந்த பைசாவும் இல்லாமல் தான் நான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ எனக்கு அங்கே அதோடைய பேர் தான் இருக்குது, சார் காசுக்காக கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. அதனால் இது நீங்கள் ஒரு புகையிலை குட்காக்கெலாம் நமக்கு மூவி டிவி எல்லாத்துலேயும் வருது. இதையும் நீங்கள் ஆடாக போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார். நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியல. என் பேர் சித்திரலேகா, கடலூர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் பேர் கிருஷ்ணகுமார். ஒரு எதிர்பாராத விபத்தில் அவர் முளைச்சாவு அடைஞ்சிட்டாரு. அவர் உடல் உறுப்பெல்லாம் நாங்கள் தானமாக கொடுத்தோம். எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு கொடுத்து. இந்த வரையும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. சொல்லப்போனால் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலாம் ஒரு ஸ்டேஜில் தான் நான் இந்த இடத்துக்கே நான் வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க பேச பேச எனக்கு அழுகாச்சி தான் வருது. அவரால் 10 பேர் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் இன்னும் போகல, அவர் வெறும் சதை மட்டும்தான் இந்த இந்த இதில் போயிருக்கு, மீதி எல்லாம் அவரோட பார்ட்ஸ் எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவர் உயிரோடு இருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு அவங்க பேச பேச எனக்கு அழுகாச்சி தான் வருது. என் பசங்க நல்லா இருப்பாங்க, இந்த தர்மம் தலை காக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இதுவரையும் எனக்கு ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஏன்னா அவ்வளோ வர்ற செலவுக்கு கூட காசு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்தேன். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரால் 10 பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்க நாங்கள் யாருக்கு கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரின்னு சொன்னாங்க. எங்கேயோ அவரால் 10 பேர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இது பார்க்கும்போது. என் பசங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி. மிக்க நன்றிம்மா. கண்டிப்பா ஆல்சோ அங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்து நம்ம நின்றுட்டா டோனர்ஸ் வர்றதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெல்கம். நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் ப்ளீஸ். I want to add one very important story about this.
So yes, we have Mr. Muthukumar with us. நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் please. Thank you. நல்ல பலத்த கைத்தட்டல் மக்களே. Thank you. Put your hands together please everybody. பலத்த கைத்தட்டல் please. Okay, so முதலாவதாக we would like to invite Miss Premalata to kindly join us. நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். Thank you so much for your beautiful service. அவர்களுக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து வரவேற்கலாம். And to do the honors, we would like to invite Dr. Tyagarajan and Mr. Nilesh to kindly join us. So, both of you please stay back. Mr. Nilesh, please join us. ஸோ ஏன் இவங்களை நிறைய வந்து சின்ன திரை பெரிய திரை எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். So we are truly honored to have with us today our MLA of Annanagar, Mr. M.K. Mohan with us today, a leader known for his dedicated service to the community and his constant support towards public welfare initiatives. Ladies and gentlemen, நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல். Everyone, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். We were about to having the health minister to felicitate the donors in person, but due to an extraordinary emergency, he was coming on the way. He couldn't come, so we didn't want the donors to wait. So we decided to continue with the program. We have our chief guest, Mr. Mohan, MLA of Chennai, and we have a guest of honor, Ms. Neelima Rani, and we have Dr. Prashant, Nilesh, and Madam Annabelle to grace the occasion to felicitate the donors. So, inauguration means of a great cause. It's my great honor and privilege to welcome you all. This is not only a day of gratitude, it's a day of reflection and inspiration, where we come together to celebrate, to recognize these extraordinary individuals and families who have made this life-saving decision to donate. And majority of our donors are especially living donors, and few of them are deceased donors families. தமிழ்ல சொன்னோம்னா பெரும்பாலான மக்கள் கல்லீரல் தானம், ஒரு பகுதி கல்லீரலை தானம் கொடுத்தவர்கள். மற்ற சில டோனர்களும் அவர்கள் முளைச்சு அவடிந்த பின் அவருடைய பல அங்கங்களையும் தானம் கொடுத்தவர்களுடைய ஃபேமிலியும் நம்மிடையே இன்று இருக்கிறார்கள். இது ஒன்று not only a day of felicitation, it's also a day of awareness. It's a reminder to the world that the world is often filled with pain and waiting. Just because of these people who choose to give life to another person, it creates a huge ripple effect.
There is a common misconception among the society that liver donation is unsafe, kidney donation is unsafe, long term there will be some problems. But I want to dispel the myth. அதாவது லிவரோட ஒரு பெக்கூலியரான குவாலிட்டி இருக்கு, ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முழு லிவரை 2 பகுதியாக நம்ம பிரித்தோமேனால் 2 பகுதியுமே 6 வாரங்களில் பழைய சைஸ்க்கு, அதாவது ஒரிஜினல் சைஸுக்கும் 100% ஆஃப் ஃபங்க்ஷனுக்கும் திருப்பி வர முடியும். இதை தான் நம்ம ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிரக்குலஸ் ப்ராப்பர்ட்டி உடம்புல லிவருக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால தான் இந்த லிவர் டொனேஷன் பாசிபிள். இப்போ நம்மிடையே இருக்கிற டோனரும் அவங்க ஃபேமிலியும் உங்கள் ஹாப்பி ரெசிபியன்ட்டுமே சாட்சி. இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர், எவ்வளவு உயிர்களை நாம் காப்பாற்ற முடியும். ஒரு சின்ன டேட்டா சொல்கிறேன். 1 லட்சம் பேர் இந்தியாவில் சிரோசிஸ், அதாவது என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்க்கு மடிகிறார்கள். நம்ம பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட் இந்தியா மொத்தமும் சேர்ந்து 4000. பண வசதி மற்றதெல்லாம் போனாலும் இன்னும் 25,000 30,000 உயிர்களை ஒவ்வொரு வருடமும் நம்மால் காப்பாற்ற முடியும் இந்த கல்லீரல் தானம் மூலமாக. இதே கிட்னி போனோம்னா லட்சக்கணக்கான மக்களை நாம் காப்பாற்ற முடியும் ஒவ்வொரு வருஷமும். இந்த டிரான்ஸ்பிளான்ட்டோட சக்ஸஸ் அவேர்னஸை ஒரு மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்க்கறதுக்கு அதுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் நம்ம குழுமி இருக்கோம். டு அவர் felicitate our donors, the heroes of today. You gave a second chance at life to your recipients. You gave a ray of hope, life and opportunities for your family. You faced surgery not out of compulsion but out of compassion. Your courage is unmatched and your kindness is unforgettable. Especially to the families of the deceased donors, each person can save 9 lives. Both kidneys, liver, heart, lung, pancreas, small bowel, stomach, எல்லா 9 ஆர்கன், டிஷ்யூஸ், வால்வ்ஸ் எல்லாமே தானமாக கொடுக்க முடியும். ஐஸ், கார்னியா, ஸ்கின் எல்லாமே தானமாக கொடுக்க முடியும். இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமாக டிசீஸ் பிரெயின் டொனேஷன் பண்ணி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்குது. அது நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ட் திரு மா சுப்பிரமணியம், அது மாதிரி நம்ம மிஸ்டர் மோகன், இவங்களுடைய எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட்னால தான் இது பாசிபிள். இது கெடவரில் மட்டும் இல்லாமல் லிவிங் டொனேஷன்லையும் தமிழ்நாடு இந்தியாவில் நம்பர் 1 வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன் அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? Despite the possibility that thousands die and thousands can wait, this awareness I would ask my press friends to bring to the entire population that lot of lives can be saved. You have to dispel the myths about negative thoughts about donation and organ transplantation. இது நம்ம யோசிக்கலாம், நம்ம ஏன் பண்ணணும், இது சொசைட்டி பண்ணணும்னு. The society starts from the individual. இன்னைக்கு நம்ம பண்ணினோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டு பண்ணுவாங்க. It creates a ripple effect in the whole society. When people are informed, they are empowered. When they are empowered, they act. And when they act, lives are saved and communities are transformed. Today, I request everyone to join the cause. We have an excellent walkathon after this donor felicitation ceremony. There are more than 600 registrations. We are going to the Anna Nagar Tower Park to raise awareness about the organ donation. The world doesn't change through grand gestures alone. It changes through consistent, compassionate actions, just like the ones made by the donors we celebrate today. Let this kindness be contagious. Let today be a reminder that we all have something to give. Let us move forward
not just with gratitude, but with purpose. Let us today stay as a beacon of awareness. Let us share the message that liver donation saves lives. Thank you to your donors, thank you to our families, and thank you to everyone who takes this message forward. தானத்திலேயே சிறந்த தானம் அங்கதானம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள். Será para